இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திருப்பி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 12 நகரங்களை டார்கெட் பண்ணி இந்தியா வந்து நள்ளிரவுல வந்து தாக்குதலை துவக்குறாங்க. இதுல முப்படைகளும் ஈடுபட்டு இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா அரபிக் கடல்ல இருக்கக்கூடிய நம்முடைய போர்க்கப்பலை பொறுத்த வரைக்கும் கராச்சி துறைமுகத்தை டார்கெட் பண்ணி அங்க அடிக்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் இங்க இருந்து இதுல அதி முக்கியமான ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டிருக்காங்க. மசூத் அசாருடைய சகோதரர் ராஃப் அசாத் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இவனை பத்தி நமக்கு தெரியும். நேற்று நடந்த இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்திலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமாபாத்ல தான் பாகிஸ்தானுடைய தளபதி அசீம் முனீர் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கேயும் வந்து ட்ரோன் தாக்குதல் அவருடைய இருப்பிடத்துக்கு அருகாமையில வந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதா செய்திகள் வெளியாயிருக்கு. இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டருடைய வீடு அருகாமையிலும் வெடிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்தியா என்னத்தை உணர்த்துறாங்க அப்படின்னா, அப்ப இந்தியா வந்து சைனாவுடைய வெப்பன்ஸை பூரா வந்து ஒண்ணுமே இல்லாம தவிடுபடி ஆக்குறது பாகிஸ்தான்ல அப்படின்னு சொன்னா இந்த நாடுகளுடைய பார்வை எல்லாமே இந்தியா பக்கம் திரும்பும். இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோடு பல அக்ரிமெண்ட்கள் போட்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் வரைபடத்தில் இருக்காது அப்படின்னு கூட நாம சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்தியாவுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை வேட்டையாடக்கூடிய நிகழ்வுல இருந்து இந்தியா பின்வாங்க போவது கிடையாது. அசீம் முனி அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு ஒரு சில செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அவர் கைது செய்யப்பட்டு தனிச்சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மியுடைய அடுத்த நகர்வுகள் என்ன? கடந்த கால வரலாறு போல ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எல்லையில் தொடர் தாக்குதல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று நள்ளிரவிலிருந்து ராஜஸ்தான் இந்திய எல்லை இந்த 2 பகுதிகளிலுமே இரு நாடுகளும் தொடர் தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி இந்திய நாட்டுக்கு எதிராக பாகிஸ்தான்கள் ட்ரோன்கள் மூலியமாக தாக்குதல் நடத்தினாலும் அதை எல்லைகளிலே சுட்டு வீழ்த்தக்கூடிய வேலைகளை வந்து இந்திய இராணுவங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக பாகிஸ்தானுடைய S-400 மிலிட்ரி அமைப்பு வந்து தாக்குதல் நடத்தும் போது அதையும் இந்திய இராணுவம் வந்து முறியடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இந்தியாவினுடைய இதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாப்ல பார்த்தோம், இப்போ ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நள்ளிரவு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ட்ரோன்கள் மூலமாக ஒரு தாக்குதலை பெரிய அளவில் நிகழ்த்துறாங்க. அதற்கு முந்தைய நிலையிலேயே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிட்டாங்க, பாகிஸ்தான் ஏதாவது சீண்டினால் நம்முடைய சிட்டிஸ் நகரங்கள் மீது கை வைத்தால் பெரிய விளைவுகளை பாகிஸ்தான் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்போதும் காந்திய வழியில் அமைதியான வழியில் செல்லக்கூடிய நாடு அப்படிங்கிறதுனால இந்தியா பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணும், திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் நேற்று நள்ளிரவு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு அக்னி பாதையில் பாகிஸ்தான் பார்த்திருக்கிறது. பாகிஸ்தான் மட்டுமல்ல, நமக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு பார்டரில் இஷ்யூக்களை எப்போவுமே டென்ஷனை வச்சிருக்கக்கூடிய நாடுகளான சைனா போன்ற நாடுகளுக்கும் இதன் மூலமாக இந்தியா செல்லக்கூடிய பாதை இனி அக்னி பாதை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு கூட எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 நகரங்களை குறிவைத்து தான் இந்த ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் அப்படின்னு சொல்லி ஈடுபடுறாங்க. இப்படி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 3 நகரங்களை டார்கெட் பண்ணி ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க பாகிஸ்தான் யூஸ் பண்ணியது சைனா பேஸ்டு ட்ரோன்கள், டர்க்கி பேஸ்டு ட்ரோன்களையும் பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. அப்போ வந்து பாகிஸ்தான் இதை யூஸ் பண்ணி தான் அடிக்க வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வந்து விஷ்ணு அவர்களுடைய கையில் வந்து சங்கு சக்கரம் இருக்கும், சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எதிர்த்து நிற்க முடியாது. அது திரும்பிச்சு அப்படின்னா வந்து பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுதான் ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு சுதர்சன சக்கரம் போல தான் நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அங்கே வேலை பார்த்துருக்கு. இஸ்ரேல்ல கூட ஹமாஸ் போன்ற பயங்கரவாதிய அமைப்புகள், அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் தாக்குதல் நடத்தும் போது கூட இஸ்ரேல்ல கூட ஒரு சில மிசைல் வந்து மிஸ் ஆகி போய் நாட்டுக்குள்ள விழுந்து பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ட்ரோனாக இருந்தாலும் சரி எதுவுமே வந்து நம்முடைய மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்குள்ள விழாத அளவுக்கு இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது, இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கினது, நம்முடைய உள்நாட்டு தயாரிப்பு அப்படின்னு சொல்லி பல லேயர்களில் வந்து ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டியை வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் லெவலில் அமைச்சிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நேற்று நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்போ பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல சைனாவுக்கு பல்வேறு
நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வேலை செய்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திருப்பி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 12 நகரங்களை டார்கெட் பண்ணி இந்தியா வந்து நள்ளிரவுல வந்து தாக்குதலை துவக்குறாங்க. இதுல முப்படைகளும் ஈடுபட்டு இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய நம்முடைய போர்க்கப்பலை பொறுத்த வரைக்கும் கராச்சி துறைமுகத்தை டார்கெட் பண்ணி அங்க அடிக்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் இங்க இருந்தும் இந்தியா வந்து தாக்குதல்ல ட்ரோன் தாக்குதல்ல ஈடுபடுறாங்க. அப்போ இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் முப்படையுடைய தாக்குதல் வந்து மிக பெரிய அளவில் இருந்தது. பாகிஸ்தானால சமாளிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவால் அடிக்கப்பட்ட ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் இலக்குகளை துல்லியமாக போய் தாக்கக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முந்தைய நிலையிலேயே HQ-9 அப்படிங்கிற டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இந்தியா வந்து காலி பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு சைனா கொடுத்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கு வந்து சிதைக்கப்பட்டு விட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாதுகாப்பு ஏற்படுத்த முடியாது, மிசைல்ஸை தடுக்க முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிசைலுமே உள்ளுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லலாம். இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல அதி முக்கியமான ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டிருக்காங்க. மசூத் அசாருடைய சகோதரர் ராஃப் அசாத் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இவனை பத்தி நமக்கு தெரியும். மசூத் அசார் வந்து கைது செய்யப்பட்டு இந்தியாவில் இருக்கும் போது நம்முடைய ஏர்லைன்ஸை கடத்திட்டு போய் அண்ணனை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்து நாம வந்து மசூத் அசாரை விடுதலை பண்றோம். இவன் தான் இந்த ராஃப் அசாத். இவனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சமீபத்தில் கூட ஒரு சில வருடங்களுக்கு முந்தைய நிலையில கூட ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. ஒரு ஃபாதிரியாரை கடத்திட்டு போய் அவருடைய தலையை கட் பண்ணி அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு பயங்கரவாதி தான் இந்த ராஃப் அசாத்தை பொறுத்த வரைக்கும். இவன் வந்து கொல்லப்படுறான். அதாவது இவனுடைய வீட்டு ஜன்னல்ல நம்ம ட்ரோன் வந்து போய் வெடித்து சிதறி அங்கு வந்து அவன் கொல்லப்படுறான். அதாவது 26 ஆண்டுகால பகையை இந்தியா வந்து இப்ப எதிரியை பழி தீர்த்திருக்கிறது அப்படின்னு கூட நாம எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நேற்று நடந்த இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்திலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமாபாத்ல தான் பாகிஸ்தானுடைய தளபதி அசீம் முனீர் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கேயும் வந்து ட்ரோன் தாக்குதல் அவருடைய இருப்பிடத்துக்கு அருகாமையில் வந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதா செய்திகள் வெளியாயிருக்கு. இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டருடைய வீடு அருகாமையிலே வெடிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்தியா என்னத்தை உணர்த்துறாங்க அப்படின்னா அதாவது நாங்க நினைச்சோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல எந்த இடத்தையும் எங்களால துல்லியமாக அடிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல பிரைம் மினிஸ்டரை விட ராணுவ தளபதி தான் செல்வாக்கோட இருந்துட்டு இருக்காங்க. அந்த ராணுவ தளபதிக்கு கூட எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாத நிலையில தான் இப்ப இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்தியாவை சீண்டி பார்த்திருக்காங்க. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த செந்தூர் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தொடரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்று உயர்மட்ட ஹை செக்யூரிட்டி மீட்டிங் எல்லாமே இந்தியாவில் நடக்கும். நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன்ல இருந்து இந்தியா பின்வாங்காது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாகவே சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினாலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை, அச்சம், பயம் சைனாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா சைனாவுடைய வெப்பன்ஸை தான் இவங்க பாகிஸ்தான் வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனாவால் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய நாடுகள் பல நாடுகள் இருந்துகிட்டு இருக்காங்க. தைவானை சொல்லலாம், மலேசியாவை சொல்லலாம், இந்தோனேசியாவை சொல்லலாம், தாய்லாண்டை சொல்லலாம். இந்த நாடுகள் எல்லாமே சைனா மூலமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய நாடுகள். அப்ப இந்தியா வந்து சைனாவுடைய வெப்பன்ஸை பூரா வந்து ஒண்ணுமே இல்லாம தவிடுபடி ஆக்குறது பாகிஸ்தான்ல அப்படின்னு சொன்னா இந்த நாடுகளுடைய பார்வை எல்லாமே இந்தியா பக்கம் திரும்பும். அப்ப இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோடு பல அக்ரிமெண்ட்கள் போட்டு தங்களுடைய பாதுகாப்பு குறித்த விஷயங்கள்ல பாதுகாப்பு அதிகாரிகள் அவங்களுடைய போர்சஸை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் இந்தியாவுக்கு வந்து பயிற்சி எடுக்கக்கூடிய நிலையிலையும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சைனா மீது இருந்த பயம் இந்த நாடுகளுக்கு குளிர் விட்டு போய்விடும், விலகிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து சைனாவுக்கு வந்து இந்தியா மூலம் இந்தியா வந்து கொடுத்துக்கூடிய ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட நாம பார்க்க முடியும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்று இருக்கக்கூடிய இந்தியா அன்று இருந்த இந்தியா கிடையாது. இது ஒரு புதிய இந்தியா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த தாக்குதலை பார்க்க முடிகிறது. ஏன்னா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இது போன்ற தாக்குதல்கள்ல வந்து சிறு பாதிப்பு அப்படின்னாலும் ஏற்படும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் போதே
நம்முடைய முப்படைகள் எந்த அளவுல இருந்துகிட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் டெக்னாலஜியில நம்முடைய முப்படைகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு வளர்ச்சி பெற்றிருக்காங்க, டெக்னாலஜியை எந்த அளவுக்கு திறம்பட கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம உன்னிப்பா கவனிக்க வேண்டி இருக்கிறது. இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பதிலடி கொடுத்தால் பாகிஸ்தான் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே வந்த செய்திகள் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கினால் வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்காது அப்படின்னு சொன்னது போல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் வரைபடத்தில் இருக்காது அப்படின்னு கூட நாம சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்தியாவுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை வேட்டையாடக்கூடிய நிகழ்வுல இருந்து இந்தியா பின்வாங்க போவது கிடையாது. இந்த சிந்தூர் ஆபரேஷன் தொடர்ச்சியாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நாம தெளிவாக சொல்ல முடியும். அவங்களுடைய தாக்குதல் பஞ்சாபையும் தாண்டி ராஜஸ்தான் எல்லை வரைக்கும் வந்து நீடிச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது? அதாவது அந்த பாகிஸ்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ராஜஸ்தான், அடுத்து குஜராத் மட்டும்தான் இருக்கு. குஜராத் வந்து மோடி அவர்களுடைய சொந்த மாநிலம். அப்படிங்கிறப்ப அங்கே தாக்குதல் நடத்துனுச்சு அப்படின்னா இன்னமும் நம்மள்ட்ட இருந்து பதிலடி கோபம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்ல. கண்டிப்பா. அதாவது வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எந்த சிட்டிக்குள்ளேயுமே அவர்களால் உள்ள நுழைய முடியல. தாக்குதலை நடத்துறாங்க, ஆனா உள்ள நுழைய முடியல. அப்படிங்கும் போதுதான் சிட்டிகளை மாத்தி கூட அடிச்சு பாக்குறாங்க. பட் ஆனா அவர்களால முடியல. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு 50க்கு மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் பாகிஸ்தான் வந்து ட்ரோன்களை வீசி இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அந்த 50 ட்ரோன்ல ஒரு ட்ரோன் கூட இந்தியாவுக்குள்ள நுழையல. அப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய பலம் இந்த நிமிஷம் தெரிஞ்சிருக்கும். நாம எதிர்பார்த்த இந்தியா இப்போ கிடையாது. இந்தியா அடிச்சா அடி மரண அடியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத பாகிஸ்தானுக்கு உணர்த்தி இருக்கும். ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த வீடியோக்குள்ள பேசக்கூடிய அடிப்படையில் தான் அங்கு வந்து மக்களாட்சி, ஜனநாயகம், மக்களால் கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்துக்கு அடிபணியக்கூடிய நிலையில ராணுவம் கிடையாது. இப்போ ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அசீம் முனி அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு ஒரு சில செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அவர் கைது செய்யப்பட்டு தனிச்சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மியுடைய அடுத்த நகர்வுகள் என்ன? கடந்த கால வரலாறு போல பாகிஸ்தானில் வந்து மீண்டும் ராணுவம் அங்கு ஆட்சியை கைப்பற்ற போகிறதா அப்படிங்கிற கேள்விகளும் உருவாகிட்டு இருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல பாகிஸ்தானுடைய எம்பி ஒருவர் வந்து கதறி அழுறாரு. என்ன அப்படின்னா வந்து இந்தியா நம்மளை தாக்க போகுது, தாக்கி அழிக்க போகிறது, இந்த போரே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல பாகிஸ்தான் எம்பி ஒருவர் கதறி அழுகிறார். அப்படின்னாலே அப்போ பாகிஸ்தான் எந்த ஒரு பயத்துல ஈரக்குலை நடுங்கக்கூடிய வகையில பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். அப்போ பாகிஸ்தான் வந்து எந்த முனைகள்ல முயற்சி செய்தாலும், எந்த நகரங்களை தாக்குவதற்கு முயற்சி செய்தாலும், அவர்களுடைய ட்ரோனாக இருந்தாலும் மிசைல்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு மிசைலுமே இந்தியா எல்லைக்குள் விழுந்து பாதிப்புகளை ஏற்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது. நம்முடைய போர்சஸ் வந்து அதை திறமையாக கையாளுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியும். அப்ப பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியா தாக்குதல் நடத்துறதுனால தோல்வி முகத்தை மட்டும்தான் தழுவிட்டு இருக்கா? கண்டிப்பா பாகிஸ்தானுடைய அத்தனை முயற்சியிலும் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. ஒண்ணு கூட வெற்றி அடையலையே. பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதலும் ஃபெயிலியர் அடைஞ்சிருக்கு, மிசைல் அட்டாக்கும் ஃபெயிலியர் அடைஞ்சிருக்கு, பார்டர்ல வந்து துப்பாக்கி சண்டை, பீரங்கி தாக்குதல்கள் போன்ற நிகழ்வுகள் தான் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல வந்து அப்பாவி மக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 அப்பாவி மக்கள் செத்து தான் செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய போர்சஸுக்கு, நம்முடைய முப்படையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா? எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதிலடி கொடுக்கும் போது பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிஎல்ஏவை பொறுத்த வரைக்கும் அங்கு வந்து குவேட்டா அப்படிங்கிற நகரத்தை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. பெரிய அளவுல தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. பாகிஸ்தான் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியை விட்டு பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லயும் உள்நாட்டுல வந்து ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால இருந்து வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது போர் அவசியமற்றது. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவோடு போர் புரிந்தால் பாகிஸ்தான் தரைமட்டம் ஆகிவிடும் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை அதிகமான அளவு நம்புறாங்க. ஆனாலும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளுடைய தூண்டுதல், இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுடைய தூண்டுதல் மூலமாக இது போன்ற ஒரு தாக்குதலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதையும் நாம சொல்ல முடியும். ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்தில் போர் அப்படின்னு அறிவிக்காமலேயே போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எம்பி இப்போ பாகிஸ்தானில் ஓவராலாக பேசும்போதே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போர் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ போர் வந்து அமைதியான முறையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை போர் அறிவிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா? ஆக்சுவலி என்னன்னா, போர்ன்னு அறிவிக்காமலே ஒரு பெரிய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி போர்சஸை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் நடத்தியது நம்முடைய ஆர்மி பேசஸ்களை பேஸ் பண்ணி தான் தாக்குதலில் ஈடுபடுறாங்க.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் நடத்தியது, நேற்று நள்ளிரவுல தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானுடைய போர்சஸையும் பேஸ்மெண்ட்டுகளையும் டார்கெட் பண்ணி தான் தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது இந்தியா முதலாக நடத்தப்பட்டது பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல், நேற்று நடத்தியது பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தாக்குதல்களில் ஈடுபட்டாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலையும் எந்த நாடுகளும் வெப்பன்ஸ் சப்ளை பண்ணிவிடக் கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கராச்சி போர்ட்டையும் தாக்குறாங்க. ஏன்னா பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு போர்ட் கராச்சி தான். கராச்சியை தாக்கிட்டாங்க அப்படின்னாலே பாகிஸ்தானுக்குள்ள எந்த விதமான கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் உள்ள வர முடியாது. அப்போ சரக்கு கப்பல்கள் உள்ள வரணும் அப்படின்னா சைனா வழியாக உள்ள வருவதற்கான ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ கடல் வழியாக உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கராச்சி துறைமுகத்தையும் தாக்குறாங்க. அப்போ நேற்று நடைபெற்றது சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது ஒரு போர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம பார்க்க முடியும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.